எத்தனை வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், எத்தனை வருஷம் கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் போடுறோம், எத்தனை வருஷம் பண்டிகை நாட்களை நல்ல இனிப்பான ஆகாரங்களை சாப்பிடுறோம். ஆனா பண்டிகை கொண்டாடிட்டோம், கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு முறையாவது உன்னை படைச்சு ஆண்டவரை உன் ரட்சகரை உன் கண்ணுல நீ பார்த்து இருக்கிறியா? நீ பார்த்து இருக்கிறியா? உன்னால பார்க்க முடியலையே. என்ன காரணம்? ஆனா இந்த சீமேன் நினைக்கிற இயேசு பிறந்தாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போக உடனே இவருதான் உலக ரட்சகரு, இவருதான் மனுகுலத்துக்கு எல்லா மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவரு, இவரு மூலியமா தான் மோட்ச பாக்கி இருக்குது, இவரே நோய்களை வியாதிகளையும் கண்ணீர்களை துடைக்க கூடியவரு என்கிற ஒரு உணர்வு யாருக்கு இருந்துச்சு? இந்த சீமேன் என்ன பண்ணி இருந்துச்சு. இப்போ அவர் என்ன பண்ண, சமாதானத்தோடு போக பண்ண சொல்றாரு. இப்போ அவர் கண்ணில் யாரு பாக்குறாரு? இயேசுவை பாக்குறாரு, படைச்ச ஆண்டவரை பாக்குறாரு. பாக்கியங்க அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உன்னை படைச்ச, உன்னை சிருஷ்டித்த ஆண்டவரை நீ உன் கண்ணுல தரிசிக்கிறனா, நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உனக்கு? அவர் சத்தத்தை மெதுவா நான் கேட்டு இருக்கிறேன், நான் தரிசித்து இருக்கிறேன். அவர் சத்தத்தை உன் காதுல நீ கேட்கிறனா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஆனா எத்தனையோ வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், ஆனா என்ன பண்ணல, அவர் கண்ணில் நம்ம என்ன பண்ண, இதுவெல்லாம் பார்க்கல, காதுல அவர் சத்தத்தை கேட்கல. ஆனா வேதம் சொல்லுது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவாராம். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல அவர் நம்ம கிட்ட பேசுவாராம். நிச்சயமா பேசுவாரு. எப்படி உன்னுடைய வீட்டுக்கார நீ பாக்குறியோ, எப்படி உனக்கு மனைவியை பாக்குறியோ, உன் பிள்ளைகளை நீ எப்படி பாக்குறியோ, அது போல உன்னை படைச்ச தகப்பனை உன்னால பார்க்க முடியும். அவர் ஒரு முறை நீ பார்த்துட்டு உன் வாழ்க்கை மாறிடும். அவர் சத்தத்தை ஒரு முறை உன் காதுல நீ கேட்டுட்டு வச்சுக்கியா, உன் வாழ்க்கை மாறிடும். அப்ப இது சிமியோன் விண்ணக்கூடியவன் அவர் என்ன பண்ண, இயேசுவை பார்த்தாரு, பார்த்தது மட்டும் இல்லாம சத்தத்தை கேட்டாரு, ரட்சிக்கப்பட்டவராய் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சாரு. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம், ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்க போறோம்? அதே குடிகாரனாவா, அதே கலக வைக்கிறவனாவா, அதே சண்டை போடுகிறவனாவா, அதே பாவம் செய்ய நாம முடிக்க போறோம். வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம், அது நம்ம எப்படி முடிக்க போகிறோம்? இயேசுவை பார்த்தவங்களா, இயேசு சத்தத்தை கேட்டவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா? இன்னைக்கு நான் மரிச்சா கூட நான் அப்பாவோட மகன், பரலோகத்துக்குரிய தகப்பனுடைய மகன், மோட்ச பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தகப்பனுடைய மகன், அவர்கிட்ட நான் போவேன். அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம இருதயத்தில் இருக்குதா?